விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிரக அருளை போற்றி. மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். மீனராசிக்கு நல்ல ஒரு காரியம் நடந்திருக்குங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் மிகச்சிறப்பாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. ராசிக்கு 7ஆம் இடத்துல கேள யோகத்தில் புதன் வந்திருக்கிறாரு. அதாவது கேதுவை குரு பார்க்குறது தான் கேள யோகம். இருந்தாலும் 7 குடைவான் உச்சம் அடைகிறாரு. 24/9/2024 13/10/2024 வரைக்கும் புதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல உச்சம் அடைகிறாரு. ராசியை பார்க்குறாரு. ராசியில் இருந்து இடைஞ்சல் பண்ணுற ராகுவை பார்க்குறாரு. ராகுவோட தாக்கம் வெகுவாக குறையும். புதன் பார்க்குறது ரொம்ப நல்லது. சரியாக உச்ச புதன் பார்க்குறது. அதுபோல் ராசிக்கு 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு. சுக்கிரன் இருந்துட்டு 2ஆம் இடத்தை பார்க்குறதுனால குடும்பத்தில் ஒரு கலகலப்பு, ஒரு சந்தோஷம் இருக்கும். ஸோ ராசியும் 2ஆம் இடம் வலுப்பட்டு இருக்குது. சுக்கிரனுடைய மாளவிய யோகமும் புதனுடைய பத்திர யோகமும் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இந்த பத்திர ராஜயோகம் 7ஆம் இடத்துல இருக்குது. உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்குது. கரெக்டாக உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் பர்ஃபெக்டாக புதன் உட்காந்துருக்கிறாரு. ராசிக்கு 4 குடைவனும் ராசிக்கு 7 குடைவனும் உச்சம் அடைக்கிறது நல்ல அமைப்பு தான். ராசிக்கு 4 குடைவன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அருமையான அமைப்புங்க. சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் கண்ணியில் இருக்கலாம். கண்ணியில் இருக்கிறது அருமையான அமைப்புங்க. மூலத்துறைவன் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அவர் இருக்கிறது மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லா இருப்பீங்க. இந்த காலகட்டம் பார்க்க ஆள் நல்லா கொஞ்சம் கவர்ச்சியாக இருப்பீங்க, பேராக இருப்பீங்க. ஓரளவு தொழில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் உயர்கல்வி படிக்கிற மாணவர்களுக்கும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கணவன் மணி உறவில் ஒரு இணக்கம் இருக்கும். நண்பர்கள் விஷயத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். கூட்டு தொழில் பங்கு சந்தை மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக மன்றங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா ஒரு டிசிப்ளினாக இருப்பீங்க. அதுபோக பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். ஐடி ஃபீல்டுன்னு சொல்கிறோம்ல இன்றைக்கி நவீன உலகத்தில், அந்த ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும். 7ஆம் இடம் வளர்க்குறதுனால மனைவி பேச்சை கேட்பீங்க. கொண்டாடி தாசனாக இருப்பீங்க. நல்லதான், மனைவி பேச்சை கேட்குறது நல்லதான். மனைவி ஒரு மந்திரிம்பாங்க. ஸோ 7 குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக 4 குடையவனும் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 4 குடைய கிரகம் 7ஆம் இடத்துல இருக்கிறது தாய் வழியிலும் சரி, தாய் வழி உறவும் நல்ல விதமாக பார்க்கப்படும். தாய்மாமனோட ஆதரவு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் செஞ்சு முடிப்பீங்க. வண்டி வாகன யோகம் இருக்கும். வீட்டில் இருக்கிற பழைய வண்டிகளெல்லாம் மாற்றிட்டு புது வண்டி வாங்குவீங்க. உங்கள் வரலுக்கு ஏற்ற வீக்கம். சரியா, அதை 2 வீலராக கூட வாங்கலாம், காராக கூட வாங்கலாம். அது உங்களோட சாய்ஸு. அட் பர்சன்ட் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். மனைவி ஒரு மந்திரியாக இருப்பார். குடும்பத்தில் மனைவி பெண் பேச்சை நல்லா கேட்பீங்க. ஏன்னா கன்னி ஒரு பெண் ராசி. புதனும் ஒரு பெண்மைத்தன்மை உள்ள கிரகம் தான். புதன் ஒரு அலை கிரகம் தான். இருந்தாலும் கேது கூட அங்கே சேர்ந்து இருக்கிறாரு. சரியா, சூரியனும் இருக்கிறாரு. ராசிக்கு 6 குடையவனும் இருக்கிறாரு. உத்தியோகத்து போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிற ஆண் பெண்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 7 குடையவன் 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இதுவும் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. உச்சம் பெற்று இருக்கிறாரு. உச்சம் பெற்று இருக்கிறதுனால மிகச்சிறப்பாக இருக்கும். மனைவிக்கிட்ட நல்ல ஒரு இணக்கமாக இருப்பீங்க. மனைவி பேச கேட்பீங்க. மனைவி சொல்லே மந்திரம்னு ஒரு நிலைப்பாட்டில் இருப்பீங்க. அதுபோக அவர் நட்பு நிலையில் இருக்கிறதுனால கணவன் மனைவி நல்லா ஒரு ஒற்றுமையாக ஒரு இதாக இருப்பீங்க. சரியா, 2 பேருக்கும் இடையில் ஒரு ஒற்றுமை இருக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஒற்றுமை தான் இவ்வளோ நாள் இல்லாமல் இருந்தது. ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் ராசியில் ராகுவும் இருக்கிறது நல்ல அமைப்பு இல்லை. கணவன் மனைவிகளில் தான் சில பிரச்சனைகள் இருந்தது. மீனராசி நேயர்களுக்கு பெரிய துயரம், சொல்ல முடியாத மீளா துயரமாக, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனையாக இருந்தது. கணவன் மனைவி ஒரு பிரச்சனை தான். நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருந்துச்சு. இப்போயும் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராசியில் ராகு இருக்கிற வரைக்கும் இருக்கும். வருகிற மே மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். இருந்த போதிலும் இடையில் சில கிரகங்கள் நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த பிரச்சனை கட்டுக்குள்ளே இருக்கும். 2ஆம் இடத்துக்கும் சுக்கிரன் பார்வை வரதுனால குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பீங்க. கையில் காசு பணம் இருக்கும். சிறப்பாக தான் பார்க்கப்படுகிறது. வீட்டுக்கு தேவையான ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்ப்பீங்க. திருமண அமைப்பு நல்லபடியாக நடக்கும். வரன் பார்க்குறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். புரட்டாசி மாதம் யாரும் நேரில் போய் பார்க்க மாட்டாங்க. பேச்சுவார்த்தை வச்சுக்கலாம். அதுபோக ஆன்லைனில் பார்க்குறது, ஜோதிடம் பார்க்குறது, மேக்சிங் பார்க்குறது, இந்த காரியமெல்லாம் பெண்ணுங்க நல்லபடியாக இருக்கும். நல்ல ஒரு பெரிய இடத்துலேருந்து அலைன்ஸ் ஃபிக்ஸ் ஆகும். திருமண அமைப்பும் வேகமாக முடியும். சரியா, இப்போ இன்றைக்கி புரட்டாசி 8ஆம் தேதி ஆகிப்போச்சு. அடுத்தடுத்து பார்த்து ஐப்பசி ஃபஸ்ட் வீக் திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கும். அதனால் மீனராசியில் அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு முனைப்பாக பாருங்கள். ஏன்னா 7ஆம் இடம் நல்லபடியாக இருக்குது. 2ஆம் இடத்துக்கும் சுக்கிர பார்வை இருக்கிறதுனால முனைப்பாக பாருங்கள். 9ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. ஸோ 7, 8, 9 நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால அந்த தேடும் படலத்தை தீவிரப்படுத்துங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஆள் நல்லா இருப்பீங்க. தனிப்பட்ட முறையில் ஒரு நல்ல ஒரு அறிவுபூர்வமாக இருப்பீங்க. தொழில்நுட்பம் படித்தவங்களும் நல்லாயிருக்கும். பாலிடெக்னிக் கோர்ஸ், ஐடிஐ படித்தவங்களும் நல்லாயிருக்கும். அது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். கைத்தொழில் பண்ணுறவங்க,
குடிசை தொழில் பண்ணுறவங்க, வீட்டிலே பொருட்கள் செஞ்சு விற்கிறவங்களும் நல்லாயிருக்கும். கைவினை பொருட்கள், தையல், எம்ப்ராய்டு, அப்புறம் ஃபேஷன் டெக்னாலஜி, இப்படி நிறையா சொல்லலாம். கலை சம்மந்தப்பட்டது, ஓவியம், சிற்பம், கலை, இப்படி நிறைய சொல்லலாம். நிறைய புதனுடைய காரகத்தில் வருது. கண்ணு பார்க்குறத கை செய்யும். அப்படிப்பட்ட வேலையில் இருக்கிறவங்களுக்கு மீனராசினியர்களுக்கு நல்லாயிருக்கும். காதி கிராஃப்டில் வேலை பார்க்குறவங்க, அதுக்கு பொம்மை செஞ்சு கொடுக்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வாய்மையை தூய்மைன்னு இருப்பீங்க. சத்தியமே ஜெயதேன்னு சொல்கிற மாதிரி உங்கள் பேச்சில் ஒரு நியாயம், நீதி, நேர்மை இருக்கும். அதனால் மற்றவங்களோட பாராட்டு கிடைக்கும். பேசுகிறதுல ஒரு நல்லவராக இருப்பீங்க, வல்லவராக இருப்பீங்க. பேசி பிடிக்கிறவங்களும் நல்லாயிருக்கும். டீச்சர் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, பட்டிமன்ற நடுவர்கள், பேச்சாளர்கள், அரசியல் பேச்சாளர்கள், விமர்சனர்கள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்களுக்கெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா 2ஆம் இடம் வலுப்புறது. 2ஆம் இடம் வலுப்புறதுனால பேச்சு மிக சுத்தமாக இருக்கும். அதுபோக வாக்குஸ்தானாதிபதி, பொதுவாக பேச்சுக்குள்ள கிரகம் புதனும் உச்சம் பெறுகிறாரு. உச்சம் பெற்று ராசியை பார்க்குறது நல்லதான். இவ்வளோ நாளாக உங்ககிட்ட இருந்த பேச்சில் இருந்த பிழைகள்லாம் சரி செய்யப்படும். ஏன்னா ராகு ராசியில் இருக்கிறதுனால பேச்சில் ஒரு தடுமாற்றம் இருக்கும், செயல்பாடில் ஒரு சிக்கல் இருக்கும். அதெல்லாம் நேராகி சீராகி ஒழுக்கமாக இருப்பீங்க, யோக்கியனாக இருப்பீங்க. தாயுடைய சுகம் நல்லபடியாக இருக்கும். தாயாரோட அன்பு கிடைக்கும். தாய் வழி உறவுமுறைகளுடைய பாராட்டுகள் கிடைக்கும். குறிப்பாக மாமன் வழி உறவுமுறைகள் நல்லபடியாக இருக்கும். வாய்க்கு நல்லா ருசியாக சாப்பிடுவீங்க. வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. வீடு கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக இருக்கும். அடுத்த வருகிற காலகட்டம். ஏன்னா புதன் அடுத்த நல்ல நிலைமைக்கு போகிறாரு. அடுத்த 8ஆம் இடத்துக்கு போனாலுமே அவர் ஸ்தான பலம் வருவார். மறைந்த புதன் நிறைந்த பலங்களை கொடுப்பார். 9ஆம் இடத்துக்கு குரு பார்வைக்கு வருவார். 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே உங்கள் ராசிக்கு கேந்திரத்தில் வருவார். 4ஆம் இடத்தை சொந்த வீட்டே பார்ப்பார். ஸோ புதனுடைய நிலைப்பாடு அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் இருக்குது. 11ஆம் இடத்துக்கு வந்தாலுமே குரு பார்வைக்கு வருவார். ஸோ உங்கள் ராசிக்கு 4 7 குடைவன் அடுத்து நல்ல நிலைமைக்கு அடுத்த வருகிற காலத்தில் வர்றதுனால குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலை வளர்த்துக்கிறவங்க. குறிப்பாக கணவன் மனைவி உறவு, இணக்கம், இதெல்லாம் நல்லா பார்க்கப்படுகிறது. இந்நேரம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதுக்கு ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக 8ஆம் இடமும் புதனும் வலுத்திருந்தாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் ஒரு நாட்டம் இருக்கும். கூட்டுத்தொழில் நல்லாயிருக்கும். மனைவி பேரில் வேலை எடுத்து செய்கிறவங்க, மனைவி பார்ட்னராக போட்டு வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கோச்சாரத்தில் நல்லாயிருக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாம் நல்லதாயா சொல்கிறேன், எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிற கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்காது. இப்போ சுக்கிரன், புதன், சூரியன் இவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. செவ்வாய் நல்ல நிலைமையில் இல்லை. உங்கள் ராசிக்கு வேண்டிய கிரகம் நல்ல நிலைமையில் இல்லை. சந்திரன் 2.5 நாளுக்கு ஒரு தடவை மாறிட்டு இருக்கிறாரு. ஸோ சந்திரனை வச்சு பெருசாக சொல்ல முடியாது. பட் இருந்த போதிலும் சந்திரன் இப்போதைக்கு நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். அதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிறேன். உங்களுக்கு வேகமான நாட்கள்னால் இப்போ சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டேன். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இதை போடுறேன். ஏன்னா பலன்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ மீனராசிக்குன்னு தகவல் சொல்கிறதா இருந்தால் டெய்லி வீடியோ போடலாம். மீனராசிக்கு தினமும் வீடியோ போடலாம். ஏன்னா 9 கிரகங்கள் இருக்குது. 9 கிரகங்களுக்குமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயங்களை பண்ணிட்டு தான் இருக்குது. அந்த அதிசயங்களை எடுத்து சாதக பாதகங்கள் மீனராசிக்கு ஒவ்வொரு நாளும் இப்படி இருக்கும், சாதக பாதகங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். மீனராசிங்கிறது ஒரு பெரிய கடல். கடலில் நம்ம மீன் பிடிக்கிறதுங்கிறது பெரிய சாகசமான வேலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க. ஒவ்வொரு உத்தியோகம், தொழிலில், வியாபாரத்தில் இருப்பீங்க. ஒவ்வொருத்தருக்கும் பலன் சொல்கிறது குதிரை கொம்பு தான். குதிரைக்கு கொம்பு பிடிச்ச மாதிரி தான். ஒரு இடத்துல உட்காந்துட்டு சொல்ல முடியாது. இருந்த போதிலும் நான் பஞ்சாங்கத்தை பார்த்து சில கிரகங்களை ஆராய்ச்சி பண்ணி இறைவன் எனக்கு கொடுத்த கட்டளைக்கு உட்பட்டு, அறிவுக்கு உட்பட்டு, அனுபவத்துக்கு உட்பட்டு நான் சில தகவலை உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். சரியா நேர்களே? எல்லாத்தையும் என்னால் திருப்திப்படுத்த முடியாது. பட் சில பேருக்கு சிலது நடக்கத்தான் செய்யும். சரியா நேர்களே? அதை நேர்களே அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, சிலருக்கு இந்த பலன்கள் நடக்கலைன்னா சம்மந்தப்பட்ட கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்கும். அது நிதர்சனமான உண்மை. இப்போ நான் எந்தெந்த கிரகங்கள் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன்னா, அந்த கிரகங்கள் உங்கள் ஜனன ஜாதகத்தில் கெட்டு போயிருந்ததுன்னா நல்ல பலன்களை கொடுக்காது. அது நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே எல்லா கிரகங்களும் கெட்டு போயிருக்காது. 9 கிரகங்களில் ஒரு 2 கிரகம் தான் சார் நல்லா இருக்குன்னு சொல்கிறவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க வாழ்க்கையில். எனக்கு ஜனன ஜாதகத்தில் வாங்கி பார்த்தா தெரிஞ்சு போயிடும். இல்லைனா நல்ல சோசியல் கிட்ட கொடுத்தோம்னா சொல்லிடுவார், உனக்கு உன் ஜாதகத்தில் இந்த 2 கிரகங்கள் தான்ப்பா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிடுவார். அந்த கிரகங்கள் எப்போயுமே ஓரளவு நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் அந்த கிரகங்களும் கோச்சாரத்தில் நல்ல நிலைமைக்கு வரணும். அந்த கிரகங்கள் வருடக்கோள்களாக இருந்துச்சுன்னா வருஷம் முழுக்க நல்ல பலன்களை கொடுக்கும். இப்போ ஒருத்தருக்கு ஜாதகம், மீனராசி ஜாதகம், அவருக்கு குரு, சனி, ராகு, கேதுகள் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா 3 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ஏன்னா ராகு, கேதுகள் ரெண்டுமே ஒரு கிரகம் தான். ஆனால் 2 கிரகமாக பாவிக்கப்பட்டாலுமே 2 பேருமே ஈக்குவலாக தான் போயிட்டுருப்பாங்க. ஸோ அந்த 4 கிரகங்களுமே 4 வச்சுக்கிறோமே. ஏன்னா ராகு, கேதுகள் தனித்தனியாக தான் வழிபடுறோம். நம்ம நவகிரகங்களில் தனித்தனி வழிபாடு தான். ஸோ 4 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா வருடக்கோள்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. ஏன்னா குரு 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். சனி பகவான் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவார். ராகு, கேதுகள் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆவாங்க. இந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கோச்சாரத்தில் எப்போல்லாம் இந்த பயிற்சி நடக்குதோ அப்போல்லாம் நல்லாயிருக்கும். 100க்கு அவங்களுக்கு ஒரு ஆவரேஜாக போயிடும். சரியா? 40%க்கு மேலே நல்லா இருப்பாங்க.
ஒரு எந்த கஷ்டமும் தெரியாது. ஏன்னா வருடக்கோள்கள் நல்ல நிலைமையில் இருக்குது, நல்லபடியாக சாதிச்சு போயிடுவாங்க. அதனால தான் அந்த வருடக்கோள்களுக்கு வந்து ஒரு கிரேஸ் இருக்குது, வருடக்கோளுடைய பயிற்சிகளை போடுறாங்க. அதே மாதிரி உங்கள் ஜனன ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜனன ஜாதகத்தில் குரு, சனி, ராகு, கேதுகள் நல்ல நிலைமையில் இருந்தாங்கன்னா நீங்கள் ஓரளவு நல்ல நிலைமையில் இருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். சரியா? இப்படித்தான் எடுத்துக்கணும். மற்ற கிரகங்கள், மற்ற 5 கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிரன், இந்த 5 கிரகங்கள் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பாங்க. சந்திரன் 2.25 நாளுக்கு ஒரு தடவை மாறுவார். செவ்வாய் 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாறுவார். இந்த கிரகங்களும் நல்ல நிலைமையில் இருந்துச்சுன்னா அப்பப்போ பலன்களை கொடுக்கும். சரியா? ஒரு மாதத்துக்கு ஏற்ற மாதிரி பலன்கள் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்க முடியும். இருந்த போதிலும் பலன்கள் வந்து நம்ம ஜனன ஜாதகத்தின் அடிப்படையில் கோச்சாரத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஓகே. சிற்ப வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சிற்பக்கலையில் இருக்கிறவங்க கல் சிற்பம் செதுக்கிறது, மற்ற சிற்பம் பண்ணுறது, பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸில் சிற்பம் பண்ணுறது, இன்றைக்கி நிறைய வார்ப்பிங் இருக்குது. சரியா? அது பண்ணுறவங்களுக்குலாம் மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது. வஸ்திர விருத்தி உண்டு. துணி செய்கிறவங்களும் நல்லாயிருக்கும். துணி கடை வச்சுருக்கிறவங்க, நெசவு செய்கிறவங்க, பட்டு நூல் செய்கிறவங்க, துணி வியாபாரம் பண்ணுறவங்க, சொந்தமாக கைத்தறி பண்ணுறவங்களுக்குலாம் இந்த புதன் 7ஆம் இடத்துல பத்திர யோகத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பை தரும். நல்லாயிருக்கும். மீனராசிக்கு வந்து இடையில கொஞ்சம் தேக்கம் இருந்துச்சு, கிரக நிலைகள் சரியில்லை. இப்போ வந்து நல்லா இருக்குது. குருவும் செவ்வாயும் சரியில்லை. உங்கள் ராசியின் ஆதனம், ராசிக்கு 1-10 கூடையவனும் 2-9 கூடிய ராஜயோகாதிபதி நல்ல நிலைமையில் இல்லை. ஆனால் அவங்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்ல நிலைமையில் இருக்குது. குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதனும் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ஸோ அவங்க 2 பேருமே மறைமுகமாக சில பலன்களை கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு கான்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. செவ்வாயும் குருவும் மறைமுக பலன்களை கொடுப்பாங்க, சுக்கிரனும் புதனும் நேரடியாக பலன்களை கொடுப்பாங்க. கிரகங்களும் சில நேரங்களில் வந்து டைரெக்டாகவும் கொடுக்கும், இன்டைரக்டாகவும் கொடுக்கும். டைரெக்டாக கொடுக்கும்போது அப்படியே கிடச்சிரும், அன்றைக்கே கிடைக்கும். இன்டைரக்டாக கொடுக்கும்போது 2 சுற்று 3 சுற்று போய் தான் கிடைக்கும். காலையில் கிடைக்க வேண்டியது சாயந்தரம் தான் கிடைக்கும். ஸோ ஜோதிடத்தில் நிறைய இருக்குது, நிறைய சூட்சமும் இருக்குது. அதெல்லாம் பார்த்து சொல்லணும். அது ஜோதிடரோட அனுபவமும் இருக்குது, அவரோட புரிதலும் இருக்குது. அவர் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாரு, தெரிஞ்சுக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி தான் பலன் சொல்ல முடியும். சும்மா வாய்ஜாலத்துக்கு நிறைய சொல்லலாம். மீனராசிக்கு எப்படி நடக்கும், இப்படி நடக்கும், எல்லாம் வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அதுக்கு வந்து ப்ரூஃப் இருக்கணும், எவிடன்ஸ் இருக்கணும். எதுக்குமே வந்து நம்ம வந்து ஒரு அடிப்படையாக ஒரு சில இதை வச்சு தான் பேச முடியும். அடிப்படை ஆதாரம் இல்லாமல் பேச முடியாது. இப்போ நான் பொது ஜோதிடத்தில் வீடியோ போடுறேன்னா கட்டம் போட்டுருவேன். சரியா? உங்களுக்கு வந்து புதனுடைய நிலைப்பாடு சொல்லிடுவேன். 24/4/2024 இருந்து 13/10/2024 வரைக்கும் புதன் வந்து ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதுக்கடுத்து 8ஆம் இடம், 9ஆம் இடம் போவார். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்னு அதையும் நான் உங்களுக்கு வருஷப்படுத்தி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஓகே நேயர்களே, சிறப்பாக தான் இருக்குது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்னும் அடுத்து வருகின்ற நாட்களில் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது, சிறப்பாக பார்க்கப்படுகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு மத்தியம பலன் தான் இருக்கும். உத்திரட்டாதிக்கு வந்து ஒரு சுமாரான பலன்கள் தான் இருக்கும். அடுத்து வந்து பூரட்டாதிக்கு பரவாயில்ல. சரியா? ஓரளவு பரவாயில்ல. பூரட்டாதிக்கு பரவாயில்ல. ரேவதிக்கு மிக சிறப்பாக இருக்குது. உத்திரட்டாதிக்கு மத்தியம பலன் தான். உடனே ரேவதி நட்சத்திரத்தில் கமெண்ட்ஸ் போட்டுருவாங்க, நான் ரேவதி நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்கேன் சார், ஏகப்பட்ட கடலில் இருக்கிறேன், வாழ்வா சாவான்னு இருக்கிறேன், நீ ரேவதி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குமே அப்படி சொல்கிறே அப்படிம்பாங்க. அவங்க ஜாதகத்தை வாங்கி பார்த்தோம்னா மீனராசியில் சம்மந்தம் இல்லாமல் பிறந்திருப்பாங்க. சரியா? மீனராசியில் துலாம் லக்னத்தில் பிறந்திருப்பாங்க. புதன் கெட்டு போயிருப்பார். துலாம் லக்னத்து பாக்கியாதிபதி கெட்டு போயிருப்பார். பாக்கியாதிபதியும் கெட்டு போயிருப்பார், நட்சத்திராதிபதியும் கெட்டு போயிருப்பார். ஏன்னா நட்சத்திரத்துக்கு அதிபதி அவர் தான். புதன் கெட்டு போயிருப்பார். தசாபுத்தி நல்லா இருக்காது. சரியா? சம்மந்தம் இல்லாமல் தசாபுத்தி நடக்கும். சரியா நேர்களே? புதன் தசையில் பிறந்திருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ தசை என்ன தசை நடக்கும்? புதன் தசை முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கிர தசை, செவ்வாய் தசை நடந்துகிட்ருக்கோம். சத்தியமாக நல்லா இருக்காது. மீனராசி துலாம் லக்னத்துக்கு செவ்வாய் தசை மாரகாதிபதி தசை. செவ்வாய் 2, 3, 4, 7, 8, 12 இருந்தாருன்னா மாரகத்துக்கு ஒப்பான கட்டத்தை கொடுத்துருவார். இந்த பார்த்தீங்கன்னா இதை ஒருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தையே சொல்லிட்டேன், அனுபவத்தின் இதில் சொல்கிறேன், ஃப்ளோவில் சொல்கிறேன். நான் கட்டம் போட்டுலாம் பார்க்கவே இல்லை. ஏன்னா டக்குன்னு இந்த இடத்த நான் எடுப்பேன்னு எனக்கே தெரியாது. மீனராசி துலா லக்கணம் புதனுக்கு எடுப்பேன்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு வந்து அந்த மீனராசி துலாம் லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாரு. ரேவதி நட்சத்திரம், நட்சத்திரநாதன் புதன் சரியில்லை, லக்கணத்துலேருந்து மறைகிறாரு. சரியா? நல்ல நிலைமையில் இல்லை. புதன் மறைஞ்சிட்டாலே நல்ல நிலைமை இருக்காது. 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா சுத்தம். துலாம் லக்கணத்தில் பிறந்திருக்கிறீங்க. புதன் வந்து ராசியிலே இருக்கிறாரு. ராசியில் மறைவார். மீனத்தில் வந்து புதன் நீசம். அதுவும் சந்திரன் கூட சேர்ந்துட்டாருன்னா ரொம்ப சந்திரனுக்கு புதனுக்கு பிடிக்காது. அதுபோல் சந்திரனும் அமாவாசை சந்திரன் இருக்கிறாரு. அமாவாசை சந்திரன் என்ன அர்த்தம்? நீங்கள் வந்து அமாவாசை ஒட்டி பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம். சரியா? சந்திரன் வந்து அமாவாசை ஒட்டி இருக்காருன்னு அர்த்தம். அப்படின்னா எந்த மாதத்தில் பிறந்திருப்பீங்க? பங்குனி சித்திரையில் பிறந்திருப்பீங்க. இல்லைன்னா மாசி பங்குனி சித்திரை அந்த 3 மாதத்தில் பிறந்திருந்தீங்கன்னா அமாவாசை சந்திரனாக இருப்பார். உங்களுக்கு அமாவாசை இருள் சந்திரனாக இருப்பார். ஏன்னா சந்திரனுக்கு முன்பின் சூரியன் இருந்தாருன்னா அவர் அமாவாசை சந்திரன் அர்த்தம். அந்த அமைப்பில் பிறந்திருப்பீங்க. மாசி பங்குனி சித்திரையில் பிறந்து ராசியிலே புதன் இருந்து துலா லக்னத்தில் பிறந்தீங்கன்னா செவ்வாய் தசை நடந்துச்சுன்னா ஒன்றும் நடக்காது.
கழுத்தை பிடிச்ச மாதிரி இருக்கும். இது ஏதோ ஒரு நேருக்கு நடக்கும். இன்றைக்கி கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மீனராசியில் கஷ்டப்படுறவங்க, ஏழரை சனியில் கஷ்டப்படுறவங்களுக்கு செவ்வாய் திசையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த நடப்பு நடக்கும். நான் சொன்ன அமைப்பில் இருக்கும். அவங்க வந்து மீனராசியில் ரிஷப லக்கணத்துலேயோ இல்லைன்னா துலா லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க. இன்னும் மற்ற லக்கணத்துக்கும் பலன் சொல்லலாம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து தான் பலன் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சில அமைப்புகளை வச்சு சொல்லிடலாம். கஷ்டப்படுறவங்களுக்கு வந்து மீனராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்திருப்பாங்க, எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு 100% என்ன தசாபத்தி நடக்கும், அந்த கிரகங்கள் எந்த நிலைமையில் இருந்தால் அவங்க கஷ்டப்படுவாங்க, அதையும் வந்து ஒரு ஜோதிடரால் யோசனை பண்ணி சொல்ல முடியும். நான் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் கொஞ்சம் கட்டம் போட்டு பேப்பர் எடுத்து இன்னும் கொஞ்சம் குறிப்புகள்லாம் எடுத்து சொன்னேன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே சொல்ல முடியும் என்னால். சரியா? நீங்கள் மீனராசியில் ஒவ்வொரு லக்கணத்தில் பிறந்தாலுமே 100% இருக்கிற தசாபுத்தி, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை உங்களுக்கு சாதக பாதகமாக இருக்குமான்னு என்னால் சொல்ல முடியும். சரியா? ஓரளவு என்னால் சர்வே பண்ண முடியும். 100க்கு 100 சொல்கிறேனோ இல்லையோ, 100க்கு 60% சொல்லிடுவேன். உங்கள் சூழ்நிலையை சொல்லிடுவேன். சரியா? கஷ்டப்படுறீங்க, இந்த அமைப்பில் கஷ்டப்படுறீங்க, இந்த உறவு முறையில் கஷ்டப்படுறீங்க, தொழிலில் கஷ்டப்படுறீங்க, வியாபாரத்தில் கஷ்டப்படுறீங்க, நண்பர்களால் கஷ்டப்படுறீங்க, பெத்த பிள்ளையாலே கஷ்டப்படுறீங்க, கட்டின புருஷனால் கஷ்டப்படுறீங்க, இப்படி சொல்ல முடியும். அதுக்கு வந்து ஜோதிடத்தில் வழி இருக்குது. உங்கள் ஜனன ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்க்காமலே ஒரு பொது இடத்துல என்னால் உட்காந்து வெளியில் ஒரு வெட்ட வெளியில் உட்காந்துக்கிட்டு என்னால் உங்கள் ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியும். ஜோதிடத்தில் அதுக்கு விதி இருக்குது, வழி இருக்குது. அதுக்கு வந்து ஜோதிடருக்கு கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தாருன்னா சொல்லலாம். அவர் மெனக்கிடணும். அவர் மெனக்கிட்டு இந்த ராசிக்கு வந்து பார்த்து சொல்லணும். ஓகே நேர்களே, இன்னும் நிறைய இருக்குது, இப்படி பேசிக்கிட்டே போகலாம். ஓகே, அது வந்து நம்மளுடைய நோக்கம் இல்லை. இருந்தாலும் மீனராசியில் கஷ்டப்படுறவன்னு சொல்கிறவங்களுக்கு, ரொம்ப கஷ்டப்படுறேன் சார், ரோட்டில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுவாங்க, நீ கோடி கோடின்னு சொல்கிறேன், நான் திருக்கோடியில் நிற்கிறேன்யா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லாம் போடுறாங்க. எனக்கு சங்கடமாக இருக்கும். அவங்க நிலைமை உண்மையை தான் சொல்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். யாரும் அப்படி சொல்லுவாங்களா? விருப்பம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய நிலைமையை சொல்கிறாங்க. காரணம் வந்து அவங்க அப்படி மறந்துருப்பாங்க. ஜனன ஜாதகம் அந்த அமைப்பில் இருக்கும். ஓகே நேர்களே, இது எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது. வழிபாடு தான் தீர்வு. வழிபாடு பண்ணுங்கள். சரியா? வழிபாடு பண்ணுங்கள். ராசியில் ராகு இருக்கிறதுனால ராகு வேலையில் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இல்லைனா வெள்ளிக்கிழமை ராகு வேலையில் போய் துர்க்கை அம்மனை கும்பிடுங்க, இல்லைனா காளி அம்மனை கும்பிடுங்க. ஆக்ரோஷமான தெய்வத்தை கும்பிட்டிங்கன்னா இந்த ராகுவின் தாக்கம் வெகுவாக குறையும். அதுபோல் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, 3ஆம் இடத்துல குரு இருக்குது, நல்ல அமைப்பு இல்லை. செவ்வாய்க்கிழமையோ இல்லைன்னா வேலைக்கிழமை சிவபெருமான் கோயிலுக்கு போங்க, அம்பாளை கும்பிடுங்க, அடுத்து சுவாமியை கும்பிடுங்க, தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க, முருகப்பெருமானை கும்பிடுங்க. எல்லாருமே ஒரே கோயிலில் இருப்பாங்க. சிவன் ஆலயத்துக்கு போயிட்டோம்னா எல்லா தெய்வங்களுமே இருக்கும். அம்பாள், சுவாமி, தட்சிணாமூர்த்தி, துர்க்கையம்மன், முருகப்பெருமான், விநாயகர் எல்லாமே இருப்பாங்க. விநாயகர் மொதல் கும்பிடுங்க. அப்படியே உள்ளே போய் சுவாமிகளை கும்பிடுங்க. கர்ப்ப கிரகத்தில் பிரகாரம் சுற்றி வரும்போது தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்து துர்க்கையம்மனை கும்பிடுங்க, முருகப்பெருமானை கும்பிடுங்க. முருகப்பெருமான் வாய் மூலையில் இருப்பார். சரியா? தென்மேற்கில் இருப்பார். ஈசான மூலையில் விநாயகர் இருப்பார். ஸோ அவரையும் கும்பிடலாம். ஈசான மூலையில் கன்னி மூலையில் இருப்பார். கன்னி மூலையில் விநாயகர் பெருமான் இருப்பார். ஆகம முறைப்படி கட்டின கோயிலில் இருக்கும். ஆகம முறைப்படி கட்டின கோயிலுக்கு போனீங்கன்னா மிகச்சிறப்பு. அதுபோக தேவாரம் பாடிய இவர்கள் நால்வர்கள் சில கோயில் வந்து பதிகம் பாடியிருப்பாங்க. அப்பர், சுந்தர், மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசர், இவங்கெல்லாம் வந்து பதிகம் பாடின கோயில் இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மாதிரி நிறைய கோயில் இருக்குது. சரியா? நிறைய கோயில் இருக்குது. சோழ மண்டலத்தில் எடுத்துட்டோம்னா டெல்டா மாவட்டத்தில் நிறைய கோயிலில் வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க. சவுத்துலேயும் நிறைய கோயில் இருக்குது. சரியா நேரில்? அதுக்கடுத்து மன்னர் காலத்தில் நிறைய கோயில் கட்டியிருக்கிறாங்க. அது அந்தந்த கோயிலுக்கு தெரியும். அந்தந்த கோயிலுக்கு வந்து உள்ளூரில் வந்து அந்த பெருமை பெற்ற கோயில் நிறைய இருக்குது. அந்த கோயிலுக்கெல்லாம் போய் இறைவனை வழிபடுங்க. இல்லைன்னா உள்ளூர்லேயே உள்ள கோயிலுக்கு போங்க. சில கோயில் வந்து இடைப்பட்ட மன்னர்கள் காலத்தில் அந்த ஆகம முறைப்படி கட்டியிருப்பாங்க. அந்த கோயிலுக்கும் போங்க. அந்த அங்குள்ள தெய்வத்தையும் வணங்குங்க. சரியா? சிவன் கோயிலுக்கு போகிறது சால திறந்தது. இப்போதைக்கு மீனராசிக்கு வந்து உள்ள இந்த கிரக அமைப்புக்கு வந்து சிவன் கோயிலுக்கு தான் போகணும். தட்சிணாமூர்த்தியும் கும்பிடணும், முருகப்பெருமானையும் கும்பிடணும், துர்க்கை அம்மனையும் கும்பிடணும். இந்த வழிபாடை தொடர்ந்து செய்யுங்க. நல்லபடி நடக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு நல்லது நடக்கும். மற்றபடி இந்த கிரக நிலைகளில் இந்த நான் சொல்கிற இந்த பத்திர ராஜயோகம், மாளவிய யோகம், சூரியநாராயண யோகம், லட்சுமி நாராயண யோகம்லாம் உங்களுக்கு ராசிக்கு 7, 8ஆம் இடத்துல இருக்குது. ஏன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்குது சூரியநாராயண யோகம். அடுத்து வந்து சுக்கிர வீட்டுக்கு வந்து புதன் வருது வந்து லட்சுமி நாராயண யோகம். குருவை கேது பார்க்குறது வந்து கேல யோகம் 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த யோகமெல்லாம் இருக்க தான் செய்யுது. பட் சில யோகம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கன்னா ஜனநாயகத்தில் அது அமைப்பு இல்லைன்னு அர்த்தம். அப்படி கிடைக்காதவர்கள், கஷ்டப்படுறவங்க இறைவன் வழிபடுங்க. ஏன்னா இறைவன் தான் எல்லாத்துக்கும் என்ன சொல்கிறது, எல்லாத்துக்கும் பெரியவன் அவன் தான், மிகப்பெரியவன். இறைவன் வந்து மிகப்பெரியவன். கிரகங்களுக்கும் தலைவன் அவர் தான். இறைவனுடைய கட்டளையின்படி தான் கிரகங்கள் வந்து மனிதனை வந்து ஆட்கொள்கின்றன, மனிதனை ஆட்டு வைக்கின்றன. சரியா? அதனால் இறைவனை கும்பிடுங்க. தெய்வத்தை வந்து சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நமக்கு வந்து சிக்கல்லாம் தீரும். மனப்பூர்வமாக இறைவனை கும்பிடணும். ஒரு மனதாக இறைவன்கிட்ட நம்ம கவலையை சொன்னாங்கன்னா நம்ம கவலையெல்லாம் நல்லபடியாக தீரும். நேர்களே, தொடர்ந்து வீடியோ போடுற மீனராசிக்கு பாருங்கள். இப்போதைக்கு ஒரு லாக்ஸ் ஆகிருக்குது.
சரியா? ராசிக்கு 7ஆம் இடம் லாக்ஸ் ஆகிருக்கிறதுனால ஒரு சிறப்பு இருக்குது. அடுத்தடுத்து நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். இல்லாமல் இறைவன் மீனராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.